அப்பா அப்பா மு.க. ஸ்டாலினின் முதல் ஃபிளாப் ஷோ. பின்னணியில் 2 முக்கிய நபர்கள். ஆழ்வார்பேட்டையில் நடந்தது என்ன? கடந்த சனிக்கிழமை காலை 7 மணி முதல் அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வித்தியாசமான ஷோ ஒன்றை ஒளிபரப்பினர். உலகத்தரம் வாய்ந்த சோஃபா ஒன்றில் நடிகர் விஜய் பாணியில் வெள்ளை சட்டை பலுச் பேண்ட் அணிந்து உட்கார்ந்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் டேப் மூலமாக மக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திமுக கூட்டணி, பெண்கள் பாதுகாப்பு என தமிழகத்தில் தற்பொழுதுள்ள மிகப்பெரிய பிரச்சினைகள் தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் தனது கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஷோவில் வந்து அமர்ந்ததுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டு அமர்வார். இது எப்போதுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வழக்கமான மேனரிசம் இல்லை. இயக்குநராக இருக்கும் யாரோ ஒருவர் சொன்னதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படியே செய்தது போல் இருந்தது. அதிலும் கால் மேல் கால் போட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்காரும்போது வைக்கப்பட்டிருந்த கேமரா ஆங்கிள் வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்களை மிதித்து விடுவேன் என சொல்வது போல் இருந்தது. மக்களின் மனங்களை நெருங்குவதற்காக மு.க. ஸ்டாலினை வைத்து இப்படி ஒரு ஷூட் எடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட இந்த வீடியோ ஷோ முழுக்க முழுக்க ஃபிளாப் ஷோ ஆகிவிட்டது. காலையில் வேகமாக இந்த வீடியோக்களை பரப்பிய உடன்பிறப்புகள் 1 மணி நேரத்திலேயே அந்த வீடியோவை பரப்புவதை நிறுத்திவிட்டனர். இதற்கு காரணம் திமுக மேலிடம் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இமேஜை கவனித்து வரும் நபர்களிடம் இருந்து வந்த உத்தரவுதான். மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோ ஷோ முழுக்க முழுக்க பாதகமான விளைவுகளை மக்கள் மனதில் ஏற்படுத்துவதாகவும், குறிப்பாக பெண்கள் மு.க. ஸ்டாலினின் இந்த மேனரிசங்களை விரும்பவில்லை என்றும் தகவல்கள் வர உடனடியாக இந்த கேம்பெயினை நிறுத்தியது திமுக. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்பாடு முதல் முறையாக மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ ஷோ அமைந்துவிட்டது. அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்படி ஒரு ஷோவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்தது வேறு யாரும் இல்லை, திமுகவிற்காக சட்டமன்ற தேர்தல் வியூகத்தை கவனிக்கவுள்ள ராபின் சர்மா என்பவரின் ஷோ டைம் நிறுவனம்தான். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்காக பணியாற்றி அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட உதவிய ராபின் சர்மாவை சுமார் 400 கோடி ரூபாய் கொடுத்து திமுக தங்கள் கட்சிக்கு பணியாற்ற அழைத்து வந்துள்ளது. ரூபாய் 400 கோடி செலவில் அழைத்து வரப்பட்ட ராபின் சர்மாவின் யோசனைதான் விஜய் பாணியில் ஒயிட் ஷர்ட் மற்றும் பலுச் பேண்ட், அத்தோடு உலகத்தரம் வாய்ந்த சோஃபா, கால் மீது கால் போட்டு வீடியோ பதிவு செய்து காலை 7 மணிக்கு எல்லாம் டிவியில் ஒளிபரப்பு செய்தது. ஆக மொத்தம் திமுக தலைமை, குறிப்பாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் வீட்டில் உள்ளவர்களே எரிச்சலாகும் வகையிலான ரிசல்ட்டை தான் ராபின் சர்மாவின் ஷோ டைம் நிறுவனம் ஸ்டாலினை வைத்து செய்த முதல் அசைன்மெண்டில் கொடுத்துள்ளது. மேலும் அப்பா அப்பா என மக்கள் என்னை இளைஞர்கள் அழைக்கிறார்கள் என ஸ்டாலின் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். இந்த டாபிக் பெரும் அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார்கள். அப்பா எனும் உறவு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒருத்தருக்கானதுதான். 2 பேரை அப்பா என்று அழைக்கும் வழக்கமில்லை. இது நன்கு தெரிந்தும் இளைஞர்கள் என்னை அப்பா என அழைக்கிறார்கள் என ஸ்டாலின் பேசி வெளியிட்ட வீடியோவும் சர்ச்சையானது. இதன் பின்னணியில் மூத்த பத்திரிகையாளரும் தற்போது திமுகவின் பெண் டீமில் முக்கிய நபராக உள்ள கோவி லெனின் உள்ளார் என்கிறார்கள். வேலூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான பெண்கள் அப்பா அப்பா என்று கதறிய போது ஸ்டாலின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பேசியிருந்தார். அந்த வகையில் ஸ்டாலினின் 2026 ஆண்டுக்கான முதல் ஷோ மிகப்பெரிய ஃபிளாப் ஆகியுள்ளதாக கூறுகிறார்கள். இதற்கு மிக மிக முக்கிய காரணம் தேர்தல் வியூக வகுப்பாளர் ராபின் சர்மாவும் பெண் டீமில் உள்ள கோவி லெனினும் தான் என்று சொல்கிறார்கள்.